எலும்பு தேய்மானமா மாறும். ஸோ அதனால எந்த விதமான பாடி பெயினா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய காசஸ் இப்ப நம்ம சொன்ன மாரி ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கா? மோஷன் சிக்னஸ் இருக்கா? அடுத்து இன்டைஜஷன். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியா நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆகலனா, நம்ம எலும்புகளுக்குள்ள எப்படி டியூப்ல, பைப்ல தண்ணி வந்து டேங்குக்கு ஃப்ளோ ஆகும்போது ஏறும். அந்த மாரி கேஸஸ் வந்து எலும்புல ஏறும். ஸோ அது எலும்புல ஏறுறதோடைய ஒரு அறிகுறி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த விரல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி லைட்டா அப்படி தொட்டோனே இப்படி சுளீர்ன்னு ஒரு வலி இருக்கும். அதே மாரி தான் நெக் வந்து திருப்ப முடியாது. அப்படியே டைட்டா இருக்கும். இப்படி திரும்ப அப்படியே ஒரு மாதிரியான அழுத்தம் கிரியேட் ஆயிடும். ஸோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோனே அந்த பெயின் கிரீப் ஆயிடும். அதே மாரி தான் பேக் பெயின். டூ வீலர் எடுத்த உடனே வர்ற பெயின் டூ வீலர் நிறுத்துற வரைக்கும் அப்படியே அந்த வலியோடையே ஓட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ அப்ப அந்த கேஸ் இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்ட்ரெஸ் குடுக்கும்போது பெயின் ஜாஸ்தியாகிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே தான் முட்டி வலியும். முட்டி நல்லா வீங்கும். வீங்கும்போது அந்த இடத்த அப்படியே தொட்டாலே ஊசி குத்துற மாரி பெயின். கால கீழ ஊன்னாலே பெயின் இருக்கும். அதே மாரி தான் அந்த ஃபுட்